நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவியில் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்செய்தி நேரத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, சோத்திருக்கிறப்பா ராஜா, நீங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் அப்பா தகப்பனே, உங்கள் சமூகத்தில் ஆசையோடு வாஞ்சையோடு ஆண்டவர் என்ன பேசுவார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் பேசுவீராகப்பா. நீர் பேசும் ஆண்டவரே, உடைய அப்பா வார்த்தையினால் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆற்றும் தேற்றும், வார்த்தையின் மன்னாவினால் ஒவ்வொருவரையும் போஷியும். என்ன எதிர்பார்ப்புகள் ஏக்கங்களோடு இருக்காங்களோ அதை வார்த்தையின் மூலமாக கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம். 1 ராஜாக்கள் 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஏன்னா இது சாலமன் ராஜா சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருப்பார், சாலமன் ராஜாட்ட இந்த தாவீதிட்ட சொல்லியிருப்பார், உன்னோட குமாரனே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னோன்னே தாவீது எல்லாத்தையும் அதுக்கு ஏற்ற ஏற்பாடுகள்லாம் செய்து வைத்திருப்பார். தாவீது காலத்துக்கு பிற்பாடு சாலோமன் அழகாக அந்த ஆலயத்தை என்ன செய்கிறான், அங்கே கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்த பின்பு அங்கே ஒரு ஆலயத்தில் இருந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னது. அவர் தகப்பனுக்கு ஆண்டவர் வார்த்தையினால் சொன்னார், குமாரனே எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் சொன்னதை இன்னைக்கு என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு நன்றி ஜெபமாக அதை நாம் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். இந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்று ஏக்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கலாம். சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு உடனடியாக நிறைவேறிவிடும், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலதாமதமாகும். ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சில பேர் இப்படி கூட நினைக்கலாம், எனக்கு வாக்குத்தத்தமே போதும், வேண்டாம், கிடைச்சதே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு சலிப்போடு கூட நீங்கள் இருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று வசனம் சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையினால் சொன்னதை நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்றி காட்டுவார். உங்கள் கண்கள் அந்த அற்புதங்களையெல்லாம் காணும். பிரியமானவர்களே, இப்படித்தான் வேதத்தில் கூட நம்முடைய முற்பிதாக்காகிய ஆபிரகாமுக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சொந்த தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது அவனுடைய வயது 75 இருக்கிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் 4வது வசனத்தில் பார்த்தோமானால், ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாக இருக்கான். அப்பொழுது அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு குழந்தை இல்லாதனால அங்கே 15ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு சின்ன ஜெபம் செய்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கேன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் 2வது வசனத்தில், ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், இந்த எலியேசர் தான் வீட்டு விசாரணைக்கர்த்தராக இருக்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்பொழுது 4வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இவன் உனக்கு எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உனக்கு நான் ஒரு குழந்தைய தருவேன். அங்கே ஒரு வார்த்தையை கொடுக்கார் ஆண்டவர். எப்பொழுது அவன் தேசத்தை விட்டு, தகப்பன் குடும்பத்தை விட்டு பிரிந்து 75 வயதாகி வரும் பொழுது இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு ஏக்கத்தோடு கேட்கிறான், அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு. ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு, ஆண்டவரே எனக்கு அது இல்லை, இது இல்லை, குழந்தை இல்லை, படிப்பு இல்லை, தொழில் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை, கற்பத்தின் கனி இல்லை, எல்லாவோடும் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட ஆபிரகாமை போல தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை வைத்து கொண்டிருக்கலாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை இன்று உங்களுக்கும் கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் என்ன தருவீர் ஆண்டவரை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னோன்னே ஆண்டவர் அவனை அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, வெளியே கூட்டு வராரு. கூட்டு வந்து வானத்தெல்லாம் பாரு, இந்த நட்சத்திரங்களாம் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதே போல் அவன் சந்ததி இவ்வளோ பெருசாக இருக்கும், அவனுக்கு நான் குழந்தையை தருவேன்னு என்ன செய்கிறார் ஆண்டவர்? வாக்கு கொடுக்காரு. வாக்கு கொடுத்தா 75வது வயதில் வாக்கு கொடுக்காரு. அப்படியே என்ன செய்யுது, நாட்கள் கடந்துகிட்டே போகுது. கடந்துகிட்டே போகும்போது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாம் 99 வயது 24 வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்துட்டு என்ன செய்யி, உத்தமமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவெல்ல, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு என்ன செய்தார் ஆண்டவர். அவனுக்கு அங்கே 99வது வயசில் மீண்டுமா ஆண்டவர் அவனோடு பேசி அந்த தேவன் வார்த்தைகளை என்ன செய்கிறார், உறுதிப்படுத்துகிறார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள்லாம் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் அங்கு சொல்கிறார். அப்படியே நம்ம பார்த்தோமானால் 21வது அதிகாரம் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் என்ன செய்தார், கடாட்சமானார். 5வது வசனம், தன் குமாரனாய் ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். அதாவது பிரியமானவர்களே, அவருக்கு குழந்தை இல்லை, இங்கே ஒரு குறை இருக்கிறது. அவர் ஆண்டவற்றை என்ன தருவீர்னு கேட்குறார். அவர் 75 வயதில் இருக்கும்போதே சொல்லுகிறார், உனக்கு என்ன செய்ய, வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் காட்டி என்ன கூடுமானால் எண்ணு, இவ்வளவு தருவேன்னு சொல்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், ஒரு வெயிட்டிங் பீரியட். அவர் என்ன செய்கிறார், காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். இடையில தேவன் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ராஜாக்களும் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள் சொல்கிறார். அப்படியே அவர் சொல்லியிருந்தபடியே அங்கு பாருங்கள், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி அவர் வார்த்தை கொடுத்தாரே, அந்த வார்த்தையின்படி சாராள் பேர் கடாட்சமானார். தன் குமாரனாய் ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். அவர் வாக்கினால் சொன்னதே கரத்தினால் இங்கே என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். சரியா ஆண்டவர் சொன்னது இந்த 25 வருடங்கள் ஆனாலும் அவர் சொன்னது தான். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, வெறுமையாக திரும்பாது. அவருடைய குழந்தையை தருவேன், அவர் குறையை நீக்குவேன் என்று சொல்லி ஒரு வாக்கை கொடுத்தாரே, அந்த வாக்கையை அன்றைக்கு ஈசாக்கை, அருமையான ஒரு ஈசாக்கை கொடுத்து அங்கே ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், வார்த்தை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் அதை சொல்லி சொல்லி தினமும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். தேவன் ஒரு வேலை வைத்திருப்பார். அந்த வேலை வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தாவீது சொன்னது போல, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காய்ந்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை என்ன செய்தார், கேட்டருளார். நிச்சயமா அவர் உங்கள் பக்கம் சாய்ந்து விண்ணப்பத்தை என்ன செய்வார், கேட்டருள்வார். நீங்களும் ஒரு நாள் சாட்சி சொல்லும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார், உயர்த்துவார். ஆண்டவர் வார்த்தை ஒரு நாள் வீணாக போகாது. போதும், இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்தது போதும், இனிமேல் இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை இல்லை பிரியமானவர்களே, தேவன் ஒரு வேலை வைத்திருக்கிறார். காலங்கள் நடுவில் கிரியை செய்கிற வேலை, அந்த குறித்த வேளையில் தேவன் அந்த உங்களுக்கு அந்த என்ன நன்மையை தருவேன் என்று வாக்கு தந்தாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இதே போல தான் கடந்த நாட்களில் தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில், உனக்கு ஒரு பிரதானியை நியமித்து இதுவரைக்கு கிடைக்கக்கூடிய எதெல்லாம் இழந்திருக்கிறாயோ அதையெல்லாம் விட்டு சென்ற எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப கிடைக்க செய்வேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை வந்த மாத்திரத்திலே அநேக நன்மைகள் எனக்குரிய காரியங்கள் எல்லாம் அப்படியே தடைபட்டு இருந்தது. அதையெல்லாம் தேவன் அதற்கென்று ஒரு ஆளை நியமித்து அந்த எல்லா நன்மைகளையும் தேவன் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் கிடைக்கும்படி செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்ததை அப்படியே தேவன் என்ன செய்தார், நிறைவேற்றி காட்டினார். என் வாழ்க்கையில் செய்த தேவன், அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். நீங்கள் அநேகருக்கு சாட்சி சொல்வீர்கள். உங்கள் உள்ளம் மகிழும், உங்கள் கூடாரங்களில் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை இல்லையா, கண்ணீரோடும் கவலையோடும், நீங்கள் வேதனையோடும் புலப்பத்தோடும் மனச்சோர்வோடும் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று சொல்லி சோர்வோடும் இருக்கலாம். ஆபிரகாமை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், இல்லாதவைகளை நான் இருக்கிறவர்களை அழைத்து தருகிற தேவன்.
அங்கே ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். அதனால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தமக்கு சொன்னதை அவர் செய்வார் என்பது முழு நிச்சயமாய் நம்பி அப்படி எனக்கு வசனம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்தான்? முழு நிச்சயமாக நம்பினது போல நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் அதற்கு எதிர்மாறாக இருந்தாலும், அதற்கு ஏற்ற ஒரு வேலை காணப்படாமல் இருந்தாலும், ஆண்டவர் சொன்னது தான். ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக அது அப்படியே நிறைவேறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அநேக சாட்சிகளை உங்களுக்கு சொல்லலாம். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். வாக்கினால் சொன்னதே ஆபிரகாமுக்கு கரத்தினால் நிறைவேற்றி கொடுத்தாரே. ஒரு ஈசாக்கை 100 வயதாக இருக்கும்போது ஈசாக்கை ஒரு குழந்தையை கொடுத்து அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கினார். இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாததாய் இருக்கிறதே. அதே போல் உங்கள் சந்ததி எண்ண முடியாததாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அடுத்ததை நாம் பார்த்தோமானால், யாருக்கு ஆண்டவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினால், யாக்கோபை நாம் பார்த்தோமானால் ஆதியாகமம் 31வது அதிகாரம், ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் அங்கு லாபான் வீட்டில் யாக்கோபு இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ராகேல், லேயாள், 12 குமாரர்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கிறார்கள். அங்கு அவன் அந்த தேசத்தில் இருந்தது போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், இங்கே இருந்து உன் தேசத்துக்கு போ. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாருக்கும் நீ என்ன செய், திரும்பி போ, நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறார். முதலாவது அவன் ஏசாவோடு வந்த மனத்தாங்கல் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? அவன் ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டதினால் அவன் தாயார் என்ன செய்கிறாள்? ஏசா இவனை கொன்று போட்டு விடுவாரோ என்று சொல்லி பதானாராமில் இருக்க மாமா வீட்டுக்கு போன்னு சொன்னபோது இவன் இங்கு வருகிறான். இங்கு பல வருடங்களாக இவன் இருக்கிறான். அங்கே மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் திரளாக இருக்கிறது. ஆனால் லாபான் யாக்கோபு நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதை கண்ட தேவன் அவன் யாக்கோபை நிறைய சுரண்டி அவனை கஷ்டப்படுத்தி பாடுபடுத்தி ஆசீர்வாதங்களையெல்லாம் என்ன செய்தான்? உரிந்து கொண்டாலும் தேவன் அவன் சிறுமியை பார்த்து அவனை ஆசீர்வதித்து இப்போ சொல்லுகிறார், நீ இந்த தேசத்தில் இருந்தது போதும், நான் உன்னோட இருப்பேன், உன் தேசத்துக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னோட இருப்பேன், நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே இவன் என்ன செய்கிறான்? கடந்து வருகிறான். அப்பொழுதுதான் இவனுக்கு தெரிகிறது, ஞாபகம் வருகிறது, ஏசா அங்கே இருக்கிறான், அவன் என்ன செய்வான்? கொன்று போடுவான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்னது? பயம் வருகிறது. பயம் வந்ததுனால அவன் முன்னாடியே வெகுமதிகளை வேலைக்காரர்கள் கூட கொடுத்து அவன் ஏசாவிட்ட என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். அது எல்லாம் அங்கு 32வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. எல்லா வெகுமதிகளையும் அனுப்புகிறான். அப்புறமாக என்ன செய்கிறான்? ஏசா அவர் சொல்லுகிறான், நானும் உம்மை பார்க்க வாரேன்னு சொல்லி அவன் ஆட்களிடம் சொன்ன பொழுது மிகவும் பயந்து, அவ்வளவுதான் நம்மளை அழித்து விடுவான், கொன்று போடுவான், பயந்து விட்டு என்ன செய்கிறான்? அவனுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் பிரித்து அவர்கள் எல்லாம் முன்பதாக சொல்லிவிட்டு தன் மனைவி பிள்ளைகளை கடைசியாக சொல்லிவிட்டு அவனுக்கு நிறுத்தி வைத்து விட்டு என்ன செய்கிறான்? பிந்தி தனித்திருந்து, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவு அவனோட என்ன செய்கிறான்? போராடுகிறான். அவர் என்ன செய்கிறான்? போராடி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறான்? யாக்கோபு வாங்குகிறார். அவன் சொல்லுகிறார், ஆண்டவர் இங்கே உன் பேர் இன்மேல் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பின்பதாக பார்த்தோமானால் அங்கு ஏசா வருகிறான். ஏசாவை பார்த்த உடனே ஏசா என்ன செய்கிறார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இவன் அவ்வளவுதான், ஏசா நம்மளை கொன்று போடுவான், எல்லாவற்றையும் அழித்து விடுவான் என்று சொல்லி பயந்திருந்த அந்த சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறான். 4வது வசனம், ஆதியாகமம் 33 வசனம் 4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார் அல்லவா, ஒரு வார்த்தை கொடுத்தார், நீ தேசத்துக்கு திரும்பிப்போ, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். ஏசா இருக்கிறானே, அவ்வளவுதான் என்று சொல்லி பயந்து அழுது கெஞ்சி தேவனிடம் மன்றாடுகிறான். அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஏசாவின் இருதயத்தை யாக்கோபின் மேலே பட்சமாக இருக்கும்படி
தேவன் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். கட்டி தழுவி அவனை என்ன செய்கிறான்? முத்தம் செய்கிறான். இந்த வெகுமதியெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அங்கே 2 பேருக்குள்ள ஒரு அன்பு உண்டாகிறது. அவன் ஒரு பக்கமாக, நீ இந்த பக்கமாக போ, நான் இங்கு இருக்கிறேன் என்று சொல்லி சமாதானமாக ஒருவர் கடந்து செல்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படி தான் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாலும் நமக்குள்ள ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் அது எப்படி நடந்துவிடும்? இது இப்படியெல்லாம் இருக்கிறதே, இந்த காரியங்கள், இந்த மனிதர்கள் இப்படி பொல்லாதவர்களை, இவர்களை கடந்து நான் இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்? இப்படி அரசாங்க சட்டத்திட்டங்கள், விதிமுறைகளெல்லாம் அரசு இருக்கிறதே, ஆனால் தேவன் எனக்கு இப்படி ஒரு நன்மையை தருவேன் என்று சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, நடக்கிறதுக்கு எதுவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களும் கூட பயத்தோடும் கலக்கத்தோடு இருக்கலாம். யாக்கோபு பயந்தான், ஏசாவுக்கு பயந்தான். ஆனால் ஆண்டவர் இப்போ நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். அதே போல் அவன் கூட இருந்தார். ஏசாவின் கண்கள் தயவு கிடைத்தது. உங்களுக்கும் அரசாங்க சட்டத்திட்டங்கள் பாதகமாக இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள், சுற்றுப்புறத்தாரால் இல்லை வேலை பார்க்கும் ஸ்தலங்கள், எல்லாவற்றிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல இது நடக்கவே நடக்காது அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாதகமான நிலைமை இருந்தாலும் யாக்கோபை ஏசாவையும் சமாதானம் உண்டு பண்ணி அங்கே ஒரு பெரிய, அவங்க பிரிந்திருந்த சகோதரர்கள் ஒருமனப்படவும் அங்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நீங்கள் நினைத்து பார்த்திராத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து உங்களை நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் யாக்கோபுக்கு என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அதுக்கு பின்பதாக யாக்கோபு அங்கே குடியிருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளும் நன்றாக வளர்கிறார்கள். 12 கோத்திரங்கள் வருகிறது. அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஏசாவினால் அழிந்து போயிருவேனோ அவ்வளவுதான் என்று சொன்ன சூழ்நிலையில் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனோடு இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவனோடு இருந்து சகோதரர்களுடைய சமாதானத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தினது போல உங்களையும் தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, இதே போல தான் என்னுடைய வாழ்க்கையிலும் கணவர் பல வருடங்களுக்கு முன்பதாக அவர் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், ஊழியக்காரனாய் மாற்றுவேன், என்னுடைய கணவரை ஊழியக்காரனாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் வார்த்தை கொடுத்து கொண்டே இருந்தால், ஆனால் நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலையே அங்கு காணப்படவே இல்லை. அதற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் வெகு சம்பந்தம் ஒன்றுமே, அதற்கும் இதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாத சூழ்நிலை. குடும்பத்தில் பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலான ஒரு காரியங்கள் கடந்து போய்கிட்டு இருந்தது. ஆனால் வார்த்தை கொடுத்தார் தேவன், நீதிமான்களை கூடார்கள், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வார்த்தை கொடுத்தார். வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு வேளை வந்தது, கர்த்தரின் கணவரை தொட்டார், அவரை ரட்சித்தார், ஊழியக்காரனாய் மாற்றினார். இன்றைக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய ஊழியத்தை குடும்பமாக நாங்கள் இணைந்து வல்லமையாய் அவருக்காக எழும்பி ஜெபிக்கும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வாக்கினால் சொன்னதே அவருடைய கரத்தினால் என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார், யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இன்றிலிருந்து அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வாக்கினால் சொன்னதே உங்கள் கரத்தினால் எனக்கு நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே சொல்லி அவர் பாதத்தை பிடித்து நீங்கள் கெஞ்சும் பொழுது இயேசு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் இருந்தும் எத்தனையோ வருடக்கணக்கான வாக்குத்தத்தங்களை சொல்லி போராடியும் ஜெபித்தும் ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் சோதனையோ சோர்வோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வார்த்தையினால் திடப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை குடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. திருமண தட்டைகளை உடைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களை ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே தகப்பனே, பாவ காரியங்கள் ஆண்டவரே, சாப கட்டுகள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.